Hello children, in this video we are going to see a unit in class 9 biology, animal kingdom. So this is your first lesson in class 9 biology. So before getting into the lesson, we need to know what is biology. Bio means living and logy means study. So study of living organisms is called as biology. What do you mean by living organisms? The organisms which has the ability to respire, which has the ability to take in food, digest it, excrete, and it can reproduce, and which can do all the metabolic activities. So these kind of organisms are grouped under living organisms. So எதெல்லாம் உயிருள்ள பொருட்கள். So microorganisms, plants, animals and human beings are categorized as living organisms in our environment. So these are called biotic factors of our environment. So biotic means living. So biotic factors of our environment includes microorganisms, plants, animals and human beings. So in this lesson we are going to see a detailed study of animal kingdom. These are the learning objectives of this lesson. So what are the things we are going to learn from this lesson? So in the lesson நம்ம என்னென்ன படிக்க போறோம்னு பார்த்தோம்னா, we are going to see about the classification of living organisms, and we are going to see about the classification of animal kingdom and identify and study different groups of animals, and we are going to see about binomial nomenclature. So these are the learning objectives of the lesson. So introduction. Nearly 1.5 million species of organisms are present on this earth. So earth, இந்த பூமி அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும் வாழிடம் கிடையாது. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஜீவராசிகளுக்கும் வாழிடம் நம்மளோட பூமி தான். ஸோ நம்ம ஹியூமன்ஸ் வாழ்கிறதுக்கு மட்டுமான இடம் இந்த பூமி கிடையாது. ஸோ ஹியூமன்ஸ் மாதிரியான கோடிக்கணக்கான லிவிங் ஆர்கானிசம்ஸும் இந்த பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ லைக் பார்த்திங்கன்னா நியர்லி 1.5 மில்லியன் ஸ்பீஷஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவிங் ஆன் தி earth. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கா? Do a cat and a dog looking similar? Do humans and a dog look similar? Do lion and a tiger look similar? No, each organism exhibits variation in their external appearance, internal structure and behavior and their mode of living. So இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், ஒவ்வொரு மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ், ஒவ்வொரு மாதிரியான லிவிங் ஹேபிடேட், ஒவ்வொரு மாதிரியான மெட்டபாலிசம். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் அதுக்குன்னு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய நிறைய கணக்கான லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது பேர் தான் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோ மீன்ஸ் லிவிங் அண்ட் diversity means variety of species. So we have variety of species, living species on this earth. So this forms the biodiversity. So the versatile nature, versatile na நிறைய different characteristics of living organisms. The versatile nature, this forms the basis of biodiversity. So இந்த மாதிரி உலகம் முழுக்க நம்ம பூமி ஃபுல்லாக 1.5 மில்லியன் ஸ்பீஷஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கலந்து இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷஸை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பர்டிகுலர் ஸ்பீஷஸோட கேரக்டர்ஸ் பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அதை நம்ம தனியாக பிக் பண்ணி எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ வாட் யூ மீன் பை கிளாசிஃபிகேஷன்? ஸோ கிளாசிஃபிகேஷனோட டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லைக் நம்ம கையில் ஒரு பாஸ்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பாஸ்கெட் ஃபுல்லாமே வி ஹாவ் கிரேப்ஸ் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, மேங்கோ இருக்குது. ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் த சேம் பாஸ்கெட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த பாஸ்கெட்லேருந்து எனக்கு ஒரு மேங்கோ மட்டும் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லேருந்து மேங்கோ எது அப்படின்னு சொல்லி தேடி மேங்கோவை மட்டும் பிக் பண்ணி கொடுப்போம். அந்த மேங்கோவை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேங்கோனா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ மேங்கோனா எல்லோ கலரில் இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும், அது நம்ம டேஸ்ட் பண்ணால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரூட்டாக இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு அந்த மேங்கோவோட ஷேப்பு, கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட டேஸ்ட் எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்மளால் அந்த மேங்கோவை பிக் பண்ண முடியும். ஸோ மேங்கோனா என்னன்னே தெரியாத ஒரு ஆள் அந்த மேங்கோவை எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த மேங்கோனா என்ன, அதோட ஷேப் எப்படி இருக்கும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆப்பிளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கிரேப்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அண்ட் தென் ஆரஞ்சை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை பற்றி நம்மளுக்கு முன்னாடியே நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பாஸ்கெட்லேருந்து பர்டிகுலராக ஒரு ஃப்ரூட்டை பிக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம அந்த ஃப்ரூட்டை நம்மளால் பிக் பண்ணி கொடுக்க முடியும்.
ஸோ இது வந்து ஒரு பாஸ்கெட் ஃபுல்லாக நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து பிக் பண்ணும்போது நம்மளுக்கு அது முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இதே இமேஜின் பண்ணி பாருங்கள். we have 4 different kinds of basket. 4 கூடை இருக்குது. அதில் ஒரு கூடை ஃபுல்லாமே மேங்கோ, ஒரு கூடை ஃபுல்லாமே ஆப்பிள், அண்ட் அனதர் கூடை ஃபுல்லாமே வந்து ஆரஞ்ச், அண்ட் இன்னொரு கூடை ஃபுல்லாமே வந்து கிரேப்ஸ். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம செக்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அதிலிருந்து ஒரு மேங்கோ வேடுன்னு சொல்கிறேன். அப்போ அழகாக நம்ம மேங்கோ எதுன்னு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக அந்த பாஸ்கெட்லேருந்து நம்ம இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேங்கோன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மேங்கோ தனியாக செக்ரிகேட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் இல்லையா? அதே தான் கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம எப்படி இந்த மேங்கோ அப்படின்னு நம்ம எப்படி தனியாக ஒரு கூடையில் பிரிச்சிருப்போம். ஸோ ஒரு கேஜி ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரே கூடையில் இருக்குது. நம்ம அதை தனியாக பிரிக்கணும்னா we will see about the similarities. ஸோ எதெல்லாம் பார்க்க ஒரே மாதிரியே இருக்குது, எதெல்லாம் பார்க்க டேஸ்ட்டாக இருக்குது, எதெல்லாம் பார்க்க ஒரே மாதிரியான ஷேப்பாக இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக பிரிச்சிருப்போம். ஸோ பேஸ்ட் அப்பான் தி ஷேப், கலர், we can segregate different kinds of fruits into different basket. ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் நம்ம தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரூட்டை பிக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ இப்போ புரியுதா எதுக்காக கிளாசிஃபிகேஷன்? ஸோ இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அப்படியே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பாஸ்கெட் ஃபுல் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரியே தான் இந்த பூமி முழுக்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் நம்ம எடுத்து படிக்கணும், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அதை நம்ம தனியாக பிரிச்சிருக்கணும். ஸோ அதை தனியாக பிரிக்கணும்னா முதல்ல பேஸ்ட் ஆன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை தனியாக பிரிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அனிமல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ணி தான் அந்த அனிமல்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெத்தட் பேர் தான் கிளாசிஃபிகேஷன். So this is called as classification. So classification is nothing but method of arranging organisms into groups based on their similarities and differences. So அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ் 1.5 மில்லியன் ஸ்பீஷியஸ் ஆர்கானிசம்ஸையும் நம்ம வேரியஸ் கேட்டகரிஸாக முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். எதை பேஸ் பண்ணி? பேஸ்ட் ஆன் இட் similarities and differences. So this is called as classification. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவை. ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதை கேட்டகரைஸ் பண்ணணும்னா அதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவை. ஸோ அதுதான் இந்த டெக்ஸானமி. ஸோ டெக்ஸானமி இஸ் த சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். It makes the study of wide variety of organisms easier, and it also helps to understand the relationship among the different groups of animals. So taxonomy அப்படிங்கிறது is a science of classification. ஒரு கிளாசிஃபிகேஷனை எப்படி நம்ம பண்ணணுங்கிறதுக்கான பேசிஸ் தான் இந்த டெக்ஸானமி. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸானமி மூலியமாக அதை கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம ஆர்கானிசம்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். So this is about classification and taxonomy. So from the picture you can see a scientist called as Carolus Linnaeus. He is a Swedish botanist. So botanist na yaru? The person who study botany is called as, study about plants is called as botanist nu solvanga. So he is from Swedish country. So he is a Swedish botanist, and he was the first person to approach the classification of living organisms. So முதல்ல இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸை சில பேஸ்ட் ஆன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ணி தனித்தனியாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணால் அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னது இந்த கரோலஸ் லினியஸ். பட் பிஃபோர் ஹிம் காஸ்பர்ட் பாகின் அப்படிங்கிறவரும் இதை ப்ரப்போஸ் பண்ணார். பட் முதல்ல இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது இந்த கரோலஸ் லினியஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். அண்ட் ஹீ ஆல்சோ ப்ரப்போஸ்ட் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். வாட் யூ மீன் பை பைனாமியல் நாமன்க்ளேச்சர்? நாமன்க்ளேச்சர் அப்படிங்கிறது இட்ஸ் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு அடையாளம் வேணும், நம்ம யாருன்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட நேமை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் அதுக்கு தேவையான ரெகக்னேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் தேவை. ஸோ அந்த காமன் நேம் பேர் தான் இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஸோ இதை ப்ரப்போஸ் பண்ணாரும் இந்த கரோலஸ் லினியஸ் தான். அண்ட் since he classified the organisms first, so he is called the father of taxonomy. So Carolus Linnaeus, he is called as the father of taxonomy. So next coming to the five kingdom. So based on the similarities and differences existing among various groups of animals, more of the scientists in the previous years, they have classified the whole living organisms into 5 kingdoms. So இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசமையும் அதோட சில கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி 5 கிங்டமாக பிரிச்சிருக்காங்க. ஆனஸ், மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே,
and Animalia. So this is called 5 kingdom classification. So இதை propose பண்ணது W.H. Whittaker அப்படிங்கிற ஒரு scientist. So this is called Whittaker's 5 kingdom classification. So this is formed on the basis of, so எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிசம் இந்த 5 kingdomல கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, லைக் mode of nutrition and body organization, reproduction and cell structure. ஸோ அது என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடுது, அந்த ஃபுட்டை அது எப்படி அசிமுலேட் பண்ணிக்குது, எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறத மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அண்ட் பேஸ்ட் அப்பான் தி பாடி ஆர்கனைசேஷன், வெதர் அது வந்து ஒரு சிங்கிள் செல்லா மல்டி செல்லா, அப்புறம் என்ன மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அது ஃபாலோ பண்ணுது, அண்ட் வாட் அபவுட் செல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் பேசிஸ் ஃபார் ரீப்ரொடக்ஷன், பேசிஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். எதுக்கு இந்த க்ரைட்டீரியாலாம் தேவைப்படுது அப்படின்னா, அந்த இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையும் 5 கிங்டமாக பிரிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் க்ரைட்டீரியாவாக யூஸ் பண்ணி மொத்த அனிமல்ஸையும் வந்து 5 கிங்டம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹையர்ஆர்கி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் திங் லைக் ஸ்பீஷியஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ குரூப் ஆஃப் ஸ்பீஷஸ், ஒரு கிளாஸில் 6th ஸ்டாண்டர்டில் ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய பசங்க அண்ட் கேர்ள்ஸ் மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு ஸ்பீஷஸ். ஸோ குரூப் ஆஃப் சிமிலர் ஸ்பீஷஸ் எல்லாம் சேர்ந்தது ஒரு கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், தட் இஸ் கால்ட் ஜீனஸ். ஸோ குரூப் ஆஃப் சிமிலர் கிளாஸஸ் எல்லாமே சேர்ந்தது ஒரு ஸ்கூல். அந்த குரூப் ஆஃப் சிமிலர் ஸ்கூல்ஸ் எல்லாம் சேர்ந்தது ஒரு நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஒரு எஜுகேஷனல் கீழே வரும். ஸோ இதே மாதிரி தான் ஹையரார்கி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஸ்பீஷியஸ் இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஸ்பீஷியஸ் அப்படின்னா it's a group of similar organisms which can interbreed among themselves. So like dog species, cat species, human species, அந்த மாதிரி tiger species, lion species, அந்த மாதிரி ஒவ்வொரு group of organismமும் எதெல்லாம் சிமிலராக இருக்கோ, எதெல்லாம் அதுக்குள்ளார interbreed பண்ணி reproduce பண்ணி அதோட next generation produce பண்ண முடியுமோ அதெல்லாம் species. So species, these are the group of similar organisms which can interbreed among themselves and produce their next generation. So this is called species. So group of similar species comes under the category genus, and group of similar genus are categorized into family, and group of similar families are categorized into order, and then it is placed in class and phylum and kingdom. So kingdom is the largest division. So நம்ம பார்த்தோம் இல்லையா 5 kingdom. So அந்த 5 kingdomல ஒரு kingdom தான் animal kingdom. So we have 5 major kingdoms. So this is called hierarchy of classification. It starts from species, genus, family, order, class, phylum, kingdom. So always we should start with species. So species is the basic unit of classification. So this is called hierarchy of classification. So we can see the definitions of the terms mentioned in hierarchy of classification. So species is the lowest taxonomic category. For example, large Indian parakeet and green parrot are two different species of birds, but even though they are placed into same species, so these can interbreed among themselves and produce their young ones. So இது ரெண்டுமே ஒரே type of species. So genus, it's a group of closely related species. For example, Indian wolf and Indian jackal. wolfங்கிறது வேற ஒரு species, jackalங்கிறது வேற ஒரு species. ஆனால் ரெண்டுக்குமே சில common characters இருக்கிறதுனால அதை ரெண்டையுமே ஒரே genusல போட்டிருக்காங்க. Okay, next family. So group of genera with several common characteristics are placed under a same family. For example, leopard, tiger, cat share common characteristics, so belong to cat family. அதே எப்படி டைகர், புலி, லியோபார்ட், சித்தப்புலி அண்ட் கேட்டு இது எல்லாமே ஒரே ஃபேமிலியில் இருக்குமா? ஸோ நீங்கள் கேட்டையும் டைகரையும் எனக்காவது பார்த்துருக்கீங்களா? கேட்டு பார்க்குறதுக்கு குட்டி புலி மாதிரியே இருக்கும், டைகர் பார்க்குறதுக்கு பெரிய பூனை மாதிரியே இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே சில காமன் கேரக்டர்ஸ் இருக்குது. அதோடைய பாடி ஷேப் அண்ட் அதோடைய டெய்ல், அதோட ஐஸ் அண்ட் அதோட அந்த லேஷஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு, அது மேலே இருக்க கோடு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால டைகரையும் கேட்டையும் நாம் ஒரே ஃபேமிலியில் போட்டிருக்கோம். புரியுதா? So based upon some similarities existing among different groups of animals, we are placing it under the same family. Next, order. So number of related families are placed in same order. For example, monkeys, baboons,
apes and man, though belong to different families, placed in same order primates. So monkeys நம்மளுக்கு தெரியும், and baboons குரங்குங்க, and apes, so chimpanzees வகை சேர்ந்தது, மனித குரங்கு சொல்லுவோம், and then man, we human beings. நம்ம எல்லாத்தையும் ஒரே ஃபேமிலியில் பேஸ் போட்டிருக்காங்க. என்ன ஆர்டர் எல்லாத்தையும் ஒரே ஆர்டரில் போட்டிருக்காங்க. என்ன ஆர்டர்னா ப்ரீமேட்ஸ். ஸோ வாட் யூ கால் ப்ரீமேட்ஸ்? நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் கேரக்டர் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேக் போன். ஸோ இந்த பேக் போன் இருக்கிறதுனால தான் நம்மளைய இந்த ப்ரீமேட்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் போட்டிருக்காங்க. ஸோ ஈவன் தோ மேன் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், ஏப்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், மங்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், இது எதுவுமே இதுக்குள்ளார இன்டர்பிரேட் பண்ணிக்க முடியாது. பட் இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காமன் கேரக்டர் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் பேக் போன். ஸோ பேக் போன் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் சேம் ஆர்டரில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் திங், related or similar orders are classified into a different class. For example, rabbit, rat, bats, whales, chimpanzee, humans share common features like skin and mammary glands, hence placed in class Mammalia. Rabbit பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது ஒரு வைல்டு அனிமலாக இருக்கலாம், இல்லை டொமஸ்டிக் அனிமலாகவும் இருக்கலாம். அண்ட் ரேட் எலி தெரியும். அண்ட் பேட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு அ பேர்டு, அது ஒரு பேர்டு. அண்ட் வேல்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் டீப் ஓஷன்ஸ் அண்ட் சீஸில் இருக்கும். அண்ட் சிம்பான்சீஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். அண்ட் வி ஹியூமன்ஸ் வி ஆர் ஷேரிங் அ ஹேபிடேட். இது எதுக்குமே எந்த ரிலேஷனும் கிடையாது. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்துல இருக்குது, ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். லைக் வேல்ஸ் பார்த்திங்கன்னா இது அக்வாட்டிக் ஹேபிடேட், வேறு சிம்பான்சி, ஹியூமன்ஸ், பேட்ஸ், ரேட், ரேபிட் எல்லாம் டெரெஸ்ட்ரியல் ஹேபிடேட். ஸோ இதெல்லாம் நிலத்தில் வாழக்கூடிய அனிமல்ஸ். ஆனால் வேல் வந்து தண்ணியில் வாழக்கூடிய ஒரு அனிமல். அண்ட் பேட் பார்த்திங்கன்னா அது ஒரு பேர்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு அனிமல். ஆனால் இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு கேரக்டர் நம்மளோட ஸ்கின் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெமரி கிளான்ஸ். ஸோ மெமரி கிளான்ஸ் எதில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா மெமாலியா அப்படிங்கிற குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். லைக் இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான கேரக்டர், தே கிவ் பர்த் டு தேர் யங் ஒன்ஸ். ஸோ ரேபிட் அண்ட் பேட், ஈவன் தோ இது ஒரு டெரெஸ்ட்ரியல் அனிமல் அண்ட் இது ஒரு வேல் அப்படிங்கிறது ஒரு அக்வாட்டிக் அனிமல், பேட் அப்படிங்கிறது ஒரு பேர்ட், பட் இருந்தாலுமே இது எல்லாமே குட்டி போடக்கூடியது. தே கேன் கிவ் பர்த் டு தேர் யங் ஒன்ஸ் அண்ட் தே கேன் ஃபீட் வித் தேர் milk, so they can feed their young ones. So in the common character, so presence of mammary glands இருக்கிறதுனால தான் இதால் தன்னோட குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ with the presence of mammary glands it can feed its young ones. So even though they vary in their habitat, they vary in their living places, they share a common character like presence of skin and mammary glands. So hence they are placed in class Mammalia. ஸோ புரியுதா? ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் அனிமலுக்கு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருந்தாலும் அதுக்குன்னு சில காமன் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த காமன் கேரக்டர் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் ஒரே கிளாஸில் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபைலம். கிளாஸஸ் வித் ரிலேட்டட் வித் ஒன் அனதர். எக்ஸாம்பிள் மேமல்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஃப்ராக்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ். ஸோ அதே மாதிரி தான் மேமல்ஸ் விச் கேன் கிவ் பர்த் டு தேர் யங் ஒன்ஸ் அண்ட் விச் கேன் ஃபீட் தேர் யங் ஒன்ஸ். பேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச க்ரோலேருந்து இருக்கக்கூடிய எல்லா பேர்ட்ஸ். அண்ட் ரெப்டைல்ஸ், ஸோ விச் கேன் crawl on the surface like snake, crocodile பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து crawl பண்ணி போவோமோ அதெல்லாம் reptile சொல்கிறோம். அண்ட் frogs பார்த்தீங்கன்னா it can live in both habitat and fishes it can present only in aquatic habitat, தண்ணியில் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் habitat இருந்தாலும் but these are all placed in a phylum Chordata because it has a notochord. So notochord at the earlier stages of development this notochord is present and at the later stages this notochord will be developed into one backbone. So backbone இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே ஒரே ஃபைலம்ல போட்டிருக்கோம். ஸோ ஹையஸ்ட் கேட்டகரி kingdom, so this is the largest division, so all the kinds of animals are placed in a kingdom. So this is all about hierarchy of classification. So இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? Based upon the similarities and differences they have categorized the animals into various hierarchies அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். Next, what are the basis for classification? So ஒரு விஷயத்தை பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா வந்து தேவைப்படுது. இப்போ நம்ம ஸ்கூலே எடுத்துக்கோமே, நம்ம ஸ்கூலில் 6th to 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ஆஸ் இட் இஸ் ஒரே கிளாஸில் போய் போட்டுற முடியுமா? 6th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 7th 8th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிங்கிள் பண்ண முடியுமா? ஸோ we need to segregate each student into class wise. ஸோ நம்ம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இவன் 6th, இவன் 7th, இவன் 8th அப்படிங்கிறத நம்ம பிரிக்கணும். ஸோ எதை பேஸ் பண்ணி பிரிப்போம்?
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6th படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் அண்ட் 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் சேம் ஹைட்லேயே இருக்கலாம். அவங்க 2 பேரும் சேம் ஹைட்லேயே இருக்கலாம். சேம் ஹைட்லேயே இருக்காங்கன்றதுக்காக அவங்க 2 பேரையும் ஒரே கிளாஸில் போட முடியுமா? போட முடியாது. என்ன டிஃப்ரென்ஸ் அவங்க 2 பேருக்குள்ளார? ஏஜ் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். இதே 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 14 வயசு இருக்குது. ஸோ 10 வயசு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் 6thலேயும் ஒரு 13 to 14 வயசு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் 9th போட முடியும். ஈவன் தோ 2 ஸ்டூடெண்ட்டுமே சேம் ஹைட்டில் இருந்தாலும் அவங்கள சேம் கிளாஸில் நம்மளால் போட முடியாது. ஸோ அப்போ ஏஜ் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை செக்ரிகேட் பண்ணுறோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் கிளாஸஸை. ஸோ அதே மாதிரி தான் லிவிங் ஆர்கானிசமாக கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. we need to know some criteria, we need to have some limitations for the classification of living organisms. So these are the 4 different criteria which forms the basis for classification. First thing is level of organization, next thing body symmetry, next thing germ layers, next thing nature of coelom. In the coming slides we are going to see one by one in detail. So these are the 4 criteria which forms the basis for classification. First thing, level of organization. Organization means what? How the whole organism is being organized. அதோடைய பாடி எப்படி உருவாயிருக்கு, அது பேர் தான் ஆர்கனைசேஷன். ஸோ அது சிங்கிள் செல்லாக இருக்கா இல்லை நிறைய செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஆர்கானிசமாக உருவாயிருக்கா, அது பேர் தான் ஆர்கனைசேஷன். ஸோ the whole living organisms have been categorized into 2 types. One is unicellular and multicellular. So unicellular means uni means single, cellular means cell. It contains only single cell. So ஒரே ஒரு செல்லு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அந்த ஒரு செல்லு தான் அந்த whole organism. So example amoeba. So you can see from the picture, this is an example of an unicellular organism. This is a single cell and the single cell represents the whole organisms. And here you can see multicellular. Here different groups of cells perform various functions of the living organism. So நிறைய cells எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கானிசமா உருவாயிருக்கும். So it is made up of many cells. For example, plants and animals, human beings also included under animals. So plants and animals forms multicellular organisms. So based upon the level of organization of the human body, how the plant body and how the body of the single celled organisms have been organized. So எப்படி அது ஆர்கனைஸ்ட் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் அப்படின்னு 2 கேட்டகரியை நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் இட் ஹாஸ் அ சிங்கிள் செல் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் மெனி செல்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி செல்ஸ். ஹியர் எக்ஸாம்பிள் அமீபா, ஹியர் எக்ஸாம்பிள் plants and animals. So this is the first criteria for classification of living organisms. Second criteria is symmetry. Symmetry is nothing but the plane of arrangement of body parts. ஒரு ஆர்கானிசமில் அதோடைய பாடி பார்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ that is called plane of arrangement of body parts. So based upon that we have 2 different types. One is radial symmetry, another one bilateral symmetry. In radial symmetry, if the animal is cut through the central axis in any direction into 2 equal halves. So from this picture of hydra you can see இங்கே ஒரு பிளேன் அண்ட் ஹியர் யூ ஹாவ் அனதர் பிளேன் அண்ட் ஹியர் யூ ஹாவ் அனதர் பிளேன். இது அதோடைய பாடி ஷேப் எந்த பக்கத்துலேருந்து எப்படி கட் பண்ணாலும் அது 2 ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் ஆகும். அதோட பாடி 2 ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் ஆகும். ஸோ த அனிமல் கேன் பி கட் இன்டூ 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் பை எனி பிளேன். எந்த பிளேன் மூலியமாகவும் அந்த கட் பண்ணோம்னா அதோட பாடி 2 ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஜெல்லி ஃபிஷ் அண்ட் ஸ்டார் ஃபிஷ். ஸோ இந்த பாடியை எந்த பக்கம் கட் பண்ணாலும் அது 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் திங் bilateral symmetry. Bi அப்படின்னாலே யூ கேன் see 2 bilateral symmetry. lateralனா it can be cut into in an horizontal position. So animal is cut through central axis, we can get 2 identical halves. So example frog or tortoise. So here you can see from the picture of tortoise, இதோட பாடியை ஒரு சிங்கிள் பிளேனில் கட் பண்ணால் மட்டும்தான் 2 ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் ஆக முடியும். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இதை இப்படி நம்ம இந்த பொசிஷனில் கட் பண்ணோம்னா இது 2 ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் ஆகாது. இட் கேன் பி கட் only through this சென்ட்ரல் ஆக்சிஸ். ஸோ சென்ட்ரல் ஆக்சிஸில் ஒரே ஒரு பிளேன் மூலியமாக தான் இது 2 ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் ஆக முடியும். ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்துருப்போம். ஸோ ரேடியல் சிமெட்ரி, த ஹோல் பாடி ஆஃப் தி ஆர்கானிசம் கேன் பி கட் இன்டூ 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் அட் எனி பிளேன். பட் ஹியர் இன் bilateral symmetry it can be cut into 2 identical halves only through a single plane.
ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்மளோட ஹியூமன் பாடி ரேடியல் சிமெண்ட்ரியா பைலேட்டல் சிமெண்ட்ரியா, நம்ம ஹியூமன் பாடியை எந்த பிளேன்லேருந்தும் கட் பண்ணாலும் நம்ம 2 ஈக்குவல் ஹாஃபாக நம்ம ஹியூமன் பாடி டிவைட் ஆகுமா, இல்லை ஒரு சிங்கிள் பிளேன் மூலியமாக தான் நம்மளோட ஹியூமன் பாடியை 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்க முடியுமா? ஸோ நம்மளுடைய ஹியூமன் பாடி ரேடியல் சிமெண்ட்ரியா பைலேட்டல் சிமெண்ட்ரியா, ஜஸ்ட் திங்க் அண்ட் ஓகே. Next, coming to the next criteria, germ layers. What are germ layers? So you know very well fertilization process. So ஒரு male gamete, male இருக்காங்க, ஒரு female இருக்காங்க, male sex and female sex. So male produces male gamete called sperm and female produces female gamete called ovum. So this fusion of male and female gamete, fusion of sperm and ovum give rise to a single cell zygote. So ஒரே single cell, அது பேர் தான் கருன்னு சொல்கிறோம். So the single cell zygote, after fertilization a single cell zygote is formed and the single cell will be continuously dividing by the process of mitosis. So அந்த single cell 1 2 2 4 4 8 8 16 அந்த மாதிரி டிவைட் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி டிவைட் ஆகி ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறது தான் எம்ப்ரியோ. ஸோ இந்த எம்ப்ரியோ தான் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸார், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸ் மூலிமா இந்த எம்ப்ரியோ வந்து நெக்ஸ்ட் ஒரு சைல்டு, ஒரு குட்டியாக வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு குழந்தையாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது இந்த germ layers தான் இந்த germ layers. ஸோ these germ layers are formed during the development of an embryo. So when an embryo is developing, these germ layers are formed and there are different type of germ layers and each germ layer will be giving rise to different organs. ஸோ நம்மளோட ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்குமே ஒரு பேஸ் எங்கேருந்து வருதுன்னா இந்த germ layersலேருந்து தான் வருது. ஸோ we have 3 type of germ layers: ectoderm, mesoderm and endoderm. Ectoderm is the outer germ layer, mesoderm is the middle germ layer and endoderm is the inner germ layers. So இதில் ஏதாவது 2 germ layers மட்டும் present ஆயிருக்கு, it contains only outer ectoderm and inner endoderm, it is called diploblastic animals. For example hydra. So hydraல 2 germ layers தான் present ஆயிருக்கும். In case of triploblastic, triplo அப்படின்னா 3. So if all the 3 germ layers are present, it is called as triploblastic. It has an outer ectoderm, middle mesoderm and inner endoderm. So when all the 3 germ layers are present, it is called as triploblastic animals. So based upon the presence of germ layers, whether it is containing 2 germ layers or whether it is containing 3 germ layers, we can categorize the animals into various groups. So germ layer form the basis for classification. Fourth one, coelom. So இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணால் coelom. So coelom is nothing but a fluid filled cavity. It separates the digestive tract from our body wall. So நம்மளோட body wall வந்து நம்மளோட digestive tract which starts from the mouth and ends with anus. இது நம்ம தனியாக பிரிக்கிறது தான் வந்து இந்த body, இந்த fluid filled cavity coelom சொல்கிறோம். So based upon that presence or absence of coelom, we have 3 categories. Acoelom means A means absent, so there is no body cavity at all. Body cavity இல்லாதது பேர் தான் acoelom means. And pseudo means false, so those organisms which has false body cavity, they are called pseudocoelom means. And U means true, so those organisms which has true coelom, they are called eucoelom means. So based upon this the presence or absence of coelom, we have 3 types: acoelom means, pseudocoelom means and eucoelom means. Acoelom means they do not have any body cavity, absence of coelom. Pseudocoelom means they have false body cavity. Eucoelom means they have true body cavity. And we can see the example. A tapeworm coelom is an example of acoelom means, and roundworm coelom is an example of pseudocoelom means, and earthworm coelom is an example of eucoelom means. And here you can see the different pictures of coelom. Acoelom. See here, so this layer is called as outer ectoderm. In the blue color this is called as outer ectoderm, and the middle pink color layer, this is called as mesoderm, and this yellow color layer, it is called as endoderm. And in the middle you can see the digestive cavity. Here the digestive cavity and all the 3 germ layers are attached together. There is no gap in between the digestive cavity and all the germ layers. In the germ layers க்கும் இந்த digestive tractக்கும் எந்த ஒரு கேவிட்டியுமே கிடையாது, எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கு. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே வந்து coelom கிடையாது. ஸோ flatworm coelom, these are called acoelom. ஸோ இதுதான் அந்த 3 germ layers. நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, 3 germ layers: ectoderm, mesoderm and endoderm அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ectoderm, mesoderm, endoderm triploblastic animal சொல்கிறோம். ஸோ இதில் there is no coelom. ஸோ this is called
acoelomates. And in the next picture you can see an outer blue color structure, இது வந்து ectoderm, and inner pink color you can see the mesoderm, and inner yellow color you can see the endoderm. But in between the endoderm and the mesoderm you have a cavity, is called cavity, fluid filled cavity, that is called pseudocoelom. You have a false cavity மாதிரியான ஒரு structure. So இந்த மூணு germ layersக்கும் நடுவுல நம்மளுக்கு ஒரு fluid filled cavity இருக்கு. So this is called pseudocoelom. In the next picture you can see a blue color outer structure called ectoderm, and next to that you can see the pink color structure called mesoderm, and inner yellow color structure you can see the endoderm. But here you can see a proper coelom, fluid filled cavity called as coelom. இந்த மூணு டயக்ராமும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கனாலே சியலம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும், germ layers-ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். So in the first picture all the three germ layers are present, but there is no fluid filled cavity, so acoelomate. Here there is a false cavity is present, pseudocoelomate. Here a true body cavity is present, so this is called coelom, so this is called eucoelomate. So these are the three type of coelom: acoelomate, pseudocoelomate and eucoelomate. So we have seen 4 different kinds of criteria. The first thing is body organization, and second thing germ layers, and third thing coelom, and next thing symmetry. So based upon the 4 criteria they have classified the animal kingdom into 2 major categories. One is invertebrate and another one is vertebrate. Invertebrate, they do not possess notochord. So as we already seen, notochord is the developmental stage of a backbone. At the later stages of development this notochord will be developed into a backbone. So those organisms which do not possess notochord, backbone இல்லாத சில organisms தான் invertebrate, and those organisms which possess notochord which has backbone they are called vertebrate. Just you think and see, நம்மளுக்கு பேக்போன் இருக்கா இல்லையா, நம்மளால நேராக நிற்க முடியுமா இல்லையா, அப்போ நம்ம இன்வெர்டபிரேட்டா இல்லை வெர்டபிரேட்டா. அதே மாதிரி ஏதாவது சில ஆர்கானிசம்ஸ் யோசிச்சு பாருங்கள், பேக்போனே இல்லாத சில ஆர்கானிசம்ஸ். So just think of and see. Okay, so invertebrate which do not possess notochord, and vertebrate which possess notochord. So notochord is nothing but it is a rod like structure. It is formed during the embryonic development. So ஒரு embryo ஒரு organism develop ஆகும்போது இந்த notochord develop ஆகும், and once when the embryo is developed into a fetus, this notochord will be developed into a backbone. So this notochord will be replaced by a backbone. So if notochord is present, that is if backbone is present, these organisms are called vertebrate, and if the notochord is not present, if there is no backbone, those organisms are called as invertebrate. So next coming to binomial nomenclature. So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஆர்கானிசம்ஸை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ என்னென்ன க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம வேரியஸ் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசமாக தனித்தனியாக நம்ம செக்ரிகேட் பண்ணியிருக்கோம், தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியாச்சு, தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணியாச்சு. இப்போ செக்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த நேமிங் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் binomial nomenclature. So each organism has to recognize of its own, it needs to have its recognition, it needs to have its name. So அது தன்னை வெளிப்படுத்திக்கணும்னா அதுக்கு தன்னை ஒரு நேம் வந்து கொடுக்கணும். ஸோ எந்த ஒரு ஆர்கானிசமும் தானாக பேர் வச்சுக்காது, ஸோ நம்ம தான் அதுக்கு பேர் வச்சுருக்கணும். ஸோ முதல்ல இந்த நேமிங் சிஸ்டமாக ப்ரப்போஸ் பண்ணது Carolus Linnaeus. He is a Swedish botanist. Carolus Linnaeus, he is a botanist, the person who study botany, who study about plants, it is called as botanist. So இவர் வந்து ஸ்வீடிஷ் கண்ட்ரிலேருந்து வந்ததுனால Carolus Linnaeus is a Swedish botanist, and he was the first person to propose binomial nomenclature. பட் இருந்தாலும் Gaspard Bauhin அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து Carolus Linnaeusக்கு முன்னாடியே இந்த nomenclature அப்படிங்கிற சிஸ்டமை கொண்டு வந்தார். பட் அதை ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணது Carolus Linnaeus. ஸோ முன்னாடி பார்த்துருப்போம், he is called the father of taxonomy. Taxonomy-ஓட ஃபாதர் வந்து Carolus Linnaeus, and he also proposed the binomial nomenclature. So he also proposed a set of rules and regulations for naming of organisms. ஸோ எதுக்காக இந்த நேமிங் கொடுக்கணும்? ஸோ நம்மளுக்கு ஒரு காமன் நேம் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா உங்களை ஒரு சில பேர் வச்சு கூப்பிட்றாரு, உங்கள் தாத்தா ஒரு சில பேர் வச்சு கூப்பிட்றாங்க, உங்கள் பாட்டி ஒரு சில பேர் வச்சு கூப்பிட்றாங்க.
ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நேம் இருக்கணும் இல்லையா? உங்களோட ஸ்கூலு, உங்களோட மற்ற ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நேம் இருக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் அந்த செல்ல பேர் செல்லாது, உங்களோட அந்த ப்ராப்பரான நேம் தான் ரெக்கார்ட்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவில் நம்ம ஒரு ஆர்கானிசமாக ஒரு நேம் சொல்லி கூப்பிடுறோம். இதே வேறு ஒரு கண்ட்ரியில் அந்த ஆர்கானிசமாக வேறு ஒரு நேம் சொல்லி கூப்பிட்றாங்க. லாங்குவேஜ்க்கும் நேமுக்கும் சம்மந்தம் இல்லை, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் அந்த டிஃப்ரெண்ட் நேம் சொல்லி கூப்பிட்றாங்க. பட் உலகம் முழுக்க அந்த ஆர்கானிசமை பற்றி ஸ்டடி பண்ணணும்னா அதுக்கு எல்லாருமே யூஸ் பண்ண மாதிரி ஒரு காமன் நேம் தேவைப்படணும். ஸோ அந்த காமன் நேம் தான் இந்த binomial nomenclature. So all living organisms present on the earth has a common name for easy identification. So அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா all over the world it should have a common name. ஸோ ஒரு பூமியில் எந்த ஒரு இடத்துல earthலேருந்து எந்த ஒரு இடத்துல அந்த ஆர்கானிசம் பற்றி ஸ்டடி பண்ணாலும் அதுக்கு ஒரு காமன் நேம் தேவைப்படும். ஸோ அதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்னா, the first name always it has two names. Bi means two, nomial means name. So two names, all the organisms should have a two name. So அந்த நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், scientific name அப்படின்னு சொல்லுவோம். In case of plants it is called as botanical name, and in case of animals it is called as zoological name. ஸோ பிளான்ஸ்க்கு நேமிங் கொடுக்கறது பொட்டானிக்கல் நேம் அண்ட் அனிமல்ஸ்க்கு நேமிங் கொடுக்கறது ஜுவாலஜிக்கல் நேம். பட் டுகெதர் இட் இஸ் கால்ட் அஸ் சயின்டிஃபிக் நேம். ஸோ இட் இஸ் நேமிங் வித் டூ நேம்ஸ். இட் ஹாஸ் டூ நேம்ஸ், ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் நேம். ஸோ த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி ஜெனரிக் நேம் ஷுட் ஸ்டார்ட் வித் அ கேபிட்டல் லெட்டர் அண்ட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி செகண்ட் நேம் ஷுட் ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், அமீபா அப்படின்னு ஒரு ஆர்கானிசம் நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் அ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். Its name is Amoeba proteus. So you can see the first letter of the generic name. Illa Amoeba அப்படிங்கிறது generic name and Proteus அப்படிங்கிறது specific name. Here in the generic name ஓட first letter பார்த்தீங்கன்னா A, it starts with a capital letter. In the first letter of the specific name Proteus, P, it starts with a small letter. Like another one example, we humans. The scientific name of humans is Homo sapiens. Here Homo is the generic name and sapiens is the specific name. The first letter of the generic name should start with capital H and the first letter of the specific name S starts with a small s. So this is the rules and regulation given for naming of an organism. So it has a common name and the common name should contain two names. One name is generic name, another name is specific name, and it should be written separately. ரெண்டுமே சேர்த்து எழுதக்கூடாது, ரெண்டுமே தனித்தனியாக எழுதணும். In case you are writing it with hand, it should be underlined separately and always the scientific name should be written in italics. So இந்த ஃபார்முக்கும் இந்த ஃபார்முக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் சாட்சி எழுதியிருக்கேன் பாருங்கள். It is written in italics. So always the scientific name should be written in italics and while writing in hand it should be underlined separately. So if you are writing in hand, generic name should be underlined separately and specific name should be underlined separately. So this is called binomial nomenclature. So this system of naming of organisms was first proposed by a Swedish botanist Carolus Linnaeus. So we have seen how to classify the organisms, what are the various criteria needed for classifying organisms. So once we have classified the organism, we need to name them. For that we have a set of rules and regulations for naming of organisms. So this is called binomial nomenclature. இப்போ ஒரு ஆர்கானிசமை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி நம்ம நேம் கொடுக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஆர்கானிசமை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒவ்வொரு ஆர்கானிசமோடைய ஒரு கேரக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதா நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இன் திஸ் வீடியோ we have seen about introduction to animal kingdom and about classification and taxonomy and what are the various criteria used for classifying organisms and what is the need for classification of living organisms and how to name an organism. That is set of rules and regulations for naming an organism is called binomial nomenclature and the scientist who proposed this binomial nomenclature. So we'll wind up with this slide and in the forthcoming slides we can see how to identify the various groups of animals. For that we have to know the different characteristics of animal kingdom. So அதை பற்றி நம்ம next வர slides videosல பார்க்குறோம். So keep watching, keep listening. Thank you. Have a nice